Hi all, Tech PAPREP 3283 ஓட டெக்னிக்கல் MCQ இது. ஸோ இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்ல கொடுத்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் தெரியாது அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், தி ஆன்சர் இஸ் 8/15 நினைக்கிறேங்க. என்ன கொஸ்டின் சார் அது அப்படிங்கிறதுனா, A can do a piece of work in 15 days and B can do in 20 days. If they work together in 4 days, then fraction of work that is left is what அப்படிங்கிறதுங்க. 8/15 தாங்க. எப்படி சார் போடுறது? ஆக்சுவலா டைம் அண்ட் ஒர்க்னாவே கடுப்பாகும் சார் அப்படின்னா வாங்க நம்ம இன்னும் கிளியர் போகலாம். சரி, அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, A can do a piece of work in 15 days அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பிளாக் இருக்கும். 15 டேஸ்ல ஒரு பங்கு பண்றாங்க. ஸோ ஒரு டேக்கு எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/15ங்க. ஸோ ஒரே ஒரு பார்ட்ன்றது 1/15. அது மாதிரி 15 பார்ட் பிரிச்சிங்கன்னா ஒரு வேலை அப்படின்றது அர்த்தம். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ண சொல்லுவாங்க. ஏன் ரெசிப்ரோக்கல் பண்ணது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லியிருக்கோம். எஸ், ஸோ பியோட ஒர்க்கு 1/20. சூப்பர். சரி, ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா 1/15 + 1/20 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு போட்டீங்க அப்படின்னா 7/60 வரும். ஓகே, என்ன சொல்றாங்க? 4 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ 4 நாள் அப்படின்னும் போது 7/60 × 4, 4ம் 16 அடிச்சோம்னா 15, 7/15. ஓகே, 7/15 ஒர்க் முடிஞ்சிருக்கு. இப்போ எவ்வளவு ஒர்க்குக்கு? ஒரு ஒர்க்ல 7/15 முடிஞ்சிருச்சு. அப்ப மிச்சம் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க பார்க்கலாம். ஸோ 1 - 7/15. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 15 வரும். 15 - 7 is nothing but 8. 8/15 ஆன்சர் வரும். ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினை சேவ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கு கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ.